ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கு உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், பெரியவர், மாறாதவர். அவருடைய வார்த்தை மாறாத வார்த்தை, நம்மை வழிநடத்துகிற வார்த்தை. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை நாம் பார்க்கும்படிக்கு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 52 அதிகாரம் 8வது வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? நானோ தேவனுடைய ஆலயத்தின் பச்சையான ஒலிவு மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். நம்முடைய நம்பிக்கையின் நிலை எது? நம்முடைய நம்பிக்கை நிலை யாராய் இருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையின் நிலை எங்கே இருக்கிறது அப்படின்றத நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, நெருக்கங்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் மேலே நம்பிக்கை வைப்பது இயலாத காரியம், ரொம்ப கஷ்டமான காரியமாகத்தான் இருக்கும். ஆனால் அவரை தவிர நம்புவதற்கு நம்மளுக்கு வேற யாருமே கிடையாது. அவர் ஒருவர் தான் நம்மளுக்கு நம்பிக்கை. He alone can be trusted. So we have to put our trust only on God and His word. The only thing you can trust is God's grace. தேவனுடைய கிருபையை மட்டும்தான் நம்மளால் நம்பி இருக்க முடியும். அந்த கிருபையின் மேல் நம்முடைய முழு நம்பிக்கையும் வைக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போல் இருக்கிறேன் அப்படின்னு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பச்சையான ஒலிவு மரம்னா என்ன அர்த்தம்னா, தொடர்ந்து நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலே வைக்க வேண்டும். அப்படின்னா அது என்றென்றைக்கும் செழிப்பாக இருக்கிற மரம், பச்சையாக இருக்கிறது அப்படின்னா நாள்தோறும் அது வாழ்ந்து கொண்டு உயிரோடு இருக்கிறது அந்த மரம் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய நம்பிக்கையும் நாள்தோறும் தேவன் மேலே நம்ம வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உயர்வுகள் வந்தாலும் தாழ்வுகள் வந்தாலும் எந்த நிலை வந்தாலுமே நம்பிக்கையை நம்ம மாற்றக்கூடாது. நம்முடைய ட்ரஸ்ட் எல்லாவற்றையும் தேவன் மேலே வைக்க வேண்டும். ஆலிவ் ட்ரீ ஹஸ் லாங் லைஃப். ஒலிவ மரத்திற்கு நீண்ட ஆயுள் உள்ளது. அப்படின்னா நம்முடைய ஆயுள் முழுவதும், நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நம்முடைய நம்பிக்கையை தேவன் மேலே வைக்க வேண்டும் அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறது. நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தங்களுடைய நம்பிக்கையை பல்வேறு காரியங்கள் மேலே வச்சிருப்பாங்க. ஆனால் நாம் மற்றவர்களைப் போல இருக்கக்கூடாது. நம்முடைய முழு நம்பிக்கையும் நிச்சயத்தையும் தேவன் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே வைக்க வேண்டும் அப்படின்னு தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நாள்தோறும் நாம் நிறைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையின் நிலையை ஒவ்வொரு நாளும் நம்ம செக் பண்ணிட்டே, டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் யாரை நம்பியிருக்கேன், இல்லை என்னுடைய நம்பிக்கை எதன் மேலே இருக்கிறது, இன்னைக்கு நான் எப்படி நம்பி இருக்கிறேன், நாளைக்கு எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இந்த சிந்தை உள்ளவர்களாக, உணர்வுள்ளவர்களாக நாம் இருந்து கொண்டே இருக்கணும். சில நேரங்களை டெஸ்ட் பண்ணும்போது நம்முடைய நம்பிக்கை ஆண்டவரை தவிர வேற ஏதாவது காரியத்தின் மேலே இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்முடைய நம்பிக்கையை ஷிஃப்ட் பண்ணி ஆண்டவர் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ஒவ்வொரு நாளைக்கும் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பயிற்சியாக இருக்கிறது. அந்த பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் படித்த மாதிரி தேவனுடைய கிருபையை நான் என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையின் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். நம்முடைய கிரியைகள்னால, நம்முடைய பலத்தினால எதையும் நம்மளால் சாதிக்க முடியாது. தேவ கிருபை தான் நம்மளை நடத்துகிறது அப்படின்றத உணர்ந்து கொண்டு அவருடைய கிருபையின் மேலே நம்முடைய நம்பிக்கை வைத்து இந்த நாளை நாம் நிறைவு செய்ய வேண்டும். நாளை தினத்தை அதை மாதிரி தொடங்கணும், முடிக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம செய்து கொண்டே இருக்கணும். இன்றைக்கும் தேவ கிருபை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதன் மேலே நம்பிக்கை வைப்பதற்கு ஒரு நல்ல நாளை, புதிய நாளை கொடுத்துருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.